திரு அன்புமணி அவர்களுடைய பேச்சு கேட்டேன். ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ராணுவத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். நான் கேட்கறது என்னென்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? மத்திய அரசு, மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு உரிமை கிடையாது, இந்த மேகதாது அணை கட்டணம்னா அவங்ககிட்ட கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி நேற்று அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்ட கேள்விக்கு அதை எதிர்த்து மோடி அரசுல இருந்து நீங்க வித்ரா பண்ணுவீங்களா? ராஜ்யசபால ஆதரவு வித்ரா பண்ணுவீங்களா? ஒரு ஆள் தானே இருக்கீங்க, வித்ரா பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த பதட்டம்? சிபிஐ கேஸ் இருக்குண்ணா இந்த தமிழக மக்களுக்கு தெரியாதுன்னு வச்சுருக்கீங்களா? தனியாக நிற்க வேண்டிய காங்கிரஸை பற்றி நீங்கள் எப்படி பேசணும்? நம்மளும் ஏடிஎம் கேட்ட தொங்கி பிஜேபி கிட்ட தொங்கி அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு ஏடிஎம் கிட்ட பிஜேபி கிட்ட கதை ஓட்டி ஏன் இதெல்லாம் காங்கிரஸ் பற்றி பேசி? காங்கிரஸ் மெயின் எதிர்கட்சி சார் இந்தியா அளவில். உங்களுக்கு தெரியாதா எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும்? காங்கிரஸ் பற்றி பேசுறத விட்டுட்டு உங்க கட்சி வேலையை பாருங்க. பிஜேபிட்டையும் நல்லா வச்சுக்கணும், ஏடிஎம்கேயும் ஏடிஎம்கேட்டையும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி பண்ணி நீங்க 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க. ராஜ்யசபாவும் ஏடிஎம்கே புண்ணியத்தில் ராஜ்யசபாவும் வாங்கிட்டீங்க. அதனால கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மோடி அரசு மேகதாதுல தமிழ்நாட்டுக்கு பேச உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதை எதிர்த்து மோடியிடம் சொல்ல போறீங்களா? அதை கண்டிச்சு அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்க ஆதரவை வாபஸ் வாங்குவீங்களா ராஜ்யசபால? பதில் சொல்லுங்க மிஸ்டர் அன்புமணி.